பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட 8ஆம் அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், வசனங்களுக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு தைரியத்தை தாரும். வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சொல்ல, வார்த்தைகளிலிருந்து வருகிற ஞானத்தை எங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் வழிவாசல்களை ஒரு விசை கூட தருவீராக. தகப்பனே, அடிமையில் நம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். எங்கள் வேத ஆராய்ச்சியை, வேத தியானத்தை நாங்கள் துவக்குகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். திருச்சபையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். சாலமோன் ராஜா தன்னுடைய 8ஆம் அதிகாரத்திலே நம்மோடு பேச போகிற விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஞானம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்பதாக துவக்கப் போகிறார். A man of wisdom. நம்ம we want always to see a man of power, பவர்ஃபுல்லான மேன் ஆஃப் வெல்த்தியான பணக்காரர், மேன் ஆஃப் ஸ்ட்ரெங்க், இவங்க தான் பார்த்தோம். ஹூ இஸ் அ மேன் ஆஃப் விஸ்டம்? ஞானத்தின் மனிதன் யார்? அவர் குண்டாக இருப்பாரா, உயரமாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, சகப்பாக இருப்பாரா, நிறைய படிச்சிருப்பாரா, அரசியலில் இருப்பாரா? தெரியல. அவனை கண்டே பிடிக்க முடியாது. பணக்காரங்களை கண்டுபிடிக்கலாம், கோல்டு வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஸ்ட்ராங்கானவங்களை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பலம் உள்ளவர்களை கண்டுபிடிக்கலாம், செல்வாக்குடையவர்களை கண்டுபிடிக்கலாம். அறிவானவனை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? படித்த பட்டத்தை வைத்து அறிவுள்ளவனை கண்டுபிடிக்கலாம். ஞானம் உள்ளவனை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அவன் வாழ்கிற வாழ்க்கையை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். அறிவு என்பது காசு கொடுத்தா தான் வரும், நீங்கள் படித்தா தான் வரும், கோர்ஸ்க்கு ஃபீஸ் கட்டினா தான் வரும். ஞானம் என்பது பைபிள் படித்தாவே வரும். சொன்னான் ஞானி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Today we are going to study a lot about a man of wisdom. ஞானத்தின் மனிதன், புத்திமான். ஹிந்தியில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது புத்திமான். புத்திமான் கா துல்லிய கௌன் ஹே? புத்திமானுக்கு நிகரானவன் யார்? ஆமென். புத்திமான், அவனுக்கு நிகரானவன் யார்? இந்த புத்திமானுக்கு ஏற்றவன் யார்? இந்த புத்திமான் போன்று அவ்வளவு எக்ஸலண்ட்டானவன் யார் என்பதை சாலமோன் ராஜா, தாவீதின் மகனாகிய சாலமோன் ராஜா நமக்கு கற்றுத்தர போகிறார். புத்திமான், a wise man. A wise man, ஞானி. Who is like the wise man? அவர் கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வாய்ஸ் மேன் போல யாருங்க என்பதை அவர் நமக்கு சொல்லித்தரப்போகிறார். Who is like the wise man? ஞானமுள்ளவன் யார்? யார் அந்த அளவுக்கு ஞானமுள்ள மனிதனாக இருக்க கூடியவன்? யார் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்க கூடியவன்? இந்த 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 வாய்ஸ் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் கஹாம் என்று போடப்பட்டிருக்குது. ஹே என்கிற ஹத் என்கிற எழுத்து, காஃப் என்கிற எழுத்து, மெம் என்கிற எழுத்து. ஹத், காஃப், மெம். ஸோ கஹாம் என்கிறது ஒரு அப்ஜெக்டிவாக, அது அந்த மனிதனுக்குள்ளே உள்ள ஒரு கேரக்டர் என்று சொல்லலாம். இட் இஸ் ஹிஸ் நேச்சர் என்று சொல்லலாம். அவனுக்குள்ள எக்ஸ்ட்ரா குவாலிட்டி என்று சொல்லலாம். கஹாம். அதனால தான் இங்கிலீஷில் அது அப்ஜெக்டிவ் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பொருளை பற்றின அதிகமான விளக்கத்தை கொடுப்பதை தான் அப்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். இவர் இருக்கார ஸ்மார்ட் மேன், பியூட்டிஃபுல் விமன், அப்புறம் என்ன சொல்கிறது, கன்னிங் மேன், கன்னிங் ஃபாக்ஸ், தந்திரமான நரி. அந்த தந்திரமான வார்த்தையை தான் அப்ஜெக்டிவ் என்று நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த கஹாம் என்கிற வார்த்தைக்கு பேர் கன்னிங் என்று அர்த்தமா. ஆனால் நம்முடைய ஞானி இந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறது. ஹீ இஸ் வைஸ் மேன், இன்டெலிஜென்ட் மேன், ஸ்கில்ஃபுல் மேன். எது செஞ்சாலும் ஐடியா பண்ணி பண்ணுகிற மேன். இந்த மனிதனை கண்டுபிடிப்பவன் யார்?
நம்ம பைபிள்ன்றதுனால கண்டிப்பாக ஆழமாக படிக்கலாமா வேணாமா? அல்லேலூயா. யாரெல்லாம் புத்திமான் கை தூங்க? நம்மளாம் தூக்கிடுவோம். ஏன்னா நம்ம அந்த பேரை அடைய விரும்புகிறோம், அந்த இயல்பை அடைய விரும்ப வேண்டும் என்று ஞானி நமக்கு சொல்லுகிறார். இவர் புத்திமானுங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டா ஒரே சந்தோஷம் நமக்கு. இவர் புத்திமான் என்கிற ஒரு இயல்பு அடைய வேண்டும். உஸ்கா துல்லிய கவுன் ஹே, உஸ்கா துல்லிய, அவனுக்கு நிகரானவன் யார்? பணம் படைத்தவனும் ஞானிக்கு நிகர் அல்ல, பலம் படைத்தவனும் ஞானிக்கு நிகர் அல்ல, திறமை படைத்தவனும் ஞானிக்கு நிகர் அல்ல. ஞானிக்கு நிகர் ஞானியே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே நீதான் அந்த ஞானி, என் மகளே நீதான் அந்த ஞானி. நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு 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 அட்ஜெக்டிவ், ஒரு கிரியை, ஒரு நேச்சர் உனக்குள்ள இருக்கிறதே. இட்ஸ் குட். யூ ஆர் அ காட் ஃபியரிங் பர்சன். ஆமென். மனிதனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுதான். ஞானம் உள்ள பீப்புள் அவங்க முகம் ஷைனாக இருக்கும். பாருங்கள், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையோட ஒருத்தர் வராரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்மைல் பண்ணுவீங்க. உங்களுக்கு தீர்வு வரலைன்னா பயப்படுவீங்க. உதாரணமாக, நான் சின்ன பொழுதில் சைக்கிள் ஓட்டுவேன் இல்லைங்களா? இந்த சைக்கிள் எப்போ பார்த்தாலும் பஞ்சர் ஆகிடும். யார் யாருக்கெல்லாம் அப்படி ஆகிருக்கு இல்லை? அந்த பஞ்சருக்கு காசு கொடுக்குறதுக்கு இருக்காது நம்ம கையில் காசு. கரெக்டா? அந்த பஞ்சருக்கு என்ன இருக்காது? காற்றடிக்கிறதுக்கே காசு இருக்காதுங்க. அப்போ போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுனாலே ஒரே பயமாக இருக்கும். அதுவும் சொந்தக்காரங்களுக்கு சைக்கிள் வாங்கி போயிருப்போம், ஒரு ரவுண்டு அதுவே அரைப்படல் அடிச்சுட்டு போயிருப்போம். திரும்பி வரும்போது என்ன ஆயிடுச்சு? இப்போதைய பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க சைக்கிளே ஓட்டுறதில்ல, வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க. துரு பிடிக்குது. எங்கள் காலத்தில் சைக்கிள்லாம் துரே பிடிக்காது. அப்போ அங்கே ஒரு அண்ணன் கடை வச்சுருப்பார். அவர்கிட்ட போனதும் நான் பஞ்சர் ஆயிடுச்சான்னு சிரிப்பார். சரி, நம்ம இந்த அண்ணனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் பஞ்சரை பார்த்து சிரிக்கிற ஒரே மனுஷன். ஒரு முறை போல்டு நட்லாம் கழண்டு விட்டுட்டு ரிம்மெலாம் கழண்டு, ரிம்மா அந்த மட்கார்டெலாம் கழண்டு போயிடுச்சு. ஒரே பயம், இதுக்கு எவ்வளோ காசு கேட்பார் தெரியலையே. அதுக்கப்புறம் சிரிக்கிறார் அவர். He has a solution to the problem, so his face is shining. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஞானியினிடத்தில் இருக்கிறது, அதனால் அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது. மூடனிடத்தில் இல்லை, அவன் பயப்படுகிறான். ஐயோ சைக்கிள் அந்த போல்ட் நட்லாம் நான் போட மாட்டேன், நான் கடையில் தான் கொடுப்பேன். ஆனால் அவன் என்ன கேட்பான்? காசு கேட்பான். ஸோ wisdom adds shining to your face. ஞானம் என்பது நமது முகத்துக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பாக நான் என் காரில் போய்கிட்டு இருக்கும்போது, இந்த காரில் ஒரு ஏசி சர்வீஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த ஃபேன் ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு போல், ரேடியேட்டரோட ஃபேனு. அதனால் இன்ஜின் ஹீட் ஆகி அந்த லிக்விட்லாம் வெளியே வந்து ஊற்றிருச்சு. ரேடியேட்டர் உள்ள ஊற்றுற அந்த லிக்விட்லாம். அப்போ அப்படியே புகை வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அப்போ நிறைய பேர் போகிறவங்களாம் இந்த காரை நிற்கும்போது கூலண்ட் ஆயில் ஊற்றிருச்சு. எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக தெரியாது. நிறைய பேர் போகும்போது ஓ காரில் இப்படி புகை வருது அப்படின்னு பயப்படுறாங்க. சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க காரை ஓரம் நிறுத்திட்டு, சார் பயப்படாதீங்க, கூலண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கு, ஆறை போட்டு என்ன பண்ணுங்கள் கொண்டு போங்க, இன்ஜின்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, பயப்படாதீங்க. அவங்க முகம் எப்படி இருக்குது நம்மளை பார்த்ததும், ஓகே இந்த மனுஷன் ஒரு ப்ராப்ளத்தில் நடு ரோட்டில் நிற்கிறாரு, இவரோட சொல்யூஷன் என் கையில் இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து பைக்கே எடுத்துகிட்டு வந்து ஓரம் நிறுத்திட்டார். வசனம்லாம் போட்டிருக்கே, நீங்கள் கிறிஸ்டியனானாரு. நான் பாஸ்டருங்க. ஐயோ பாஸ்டரா, அப்போனா நான் உங்களுக்கு உதவி செய்யணும். பைக்கே நிறுத்திட்டார். நிறுத்திட்டு வந்து ஃபுல் உதவி பண்ணிட்டு போனார். அவரை பார்த்ததும் எனக்கு முகம் பிரகாசம், அவருக்கு அந்த வண்டியை பார்த்ததும் பிரச்சனைக்கு நடுவில் பிரகாசம். காரணம் என்ன தெரியுமா? எல்லாருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிறது ஞானம். A wise person has got his face shining. Amen. ஆனால் முகத்தின் மூர்க்கம், அவன் மூர்க்கம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய முகம் என்ன பண்ணும்? மாறும். அந்த முகம் என்ன பண்ணுது? உடனே சேஞ்ச் ஆயிடுது. ஆங்கர் அவனை மாற்றி விடுகிறது. he is very angry. அவன் முகத்தை மாற்றுகிறது என்பதை நம்முடைய ஞானி நமக்கு சொல்ல போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஓகே. ஸோ இந்த ஞானி பிஹேவ் பண்ணுகிற விதங்கள், how a wise man will behave. wise man, ஞானம் உள்ளவனுக்கு எங்கே மூர்க்க முகத்தை காட்ட வேண்டும் என்று தெரியும், எங்கே காட்டக்கூடாதுன்னு தெரியும். ராஜா ஸ்டார்ட் பண்ணுறாரு, ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கேன், நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். அப்போ ராஜா சொல்கிறார், நீ ஞானம் உள்ள பிள்ளையாக இருந்தால் ராஜாவின் கட்டளை என்ன பண்ணு? கை கொண்டுரு. ராஜா கையில் பவர் இருக்குது.
அங்கே என்னுடைய மூர்க்க முகம் செல்லாது. யார் கையிலலாம் பவர் இருக்கோ அவங்க கையில் நம்ம என்ன பண்ணுவோம்? சாஃப்டாக இருப்போம். அப்படி தானே? வணக்கம் போடுவோம், ஸ்தோத்திரம் போடுவோம், சல்யூட் அடிப்போம், இல்லை பணிவோம். அது அது ஞானமுள்ள குணம். நான் ஏன் மதிக்கணும், நான் ஏன் கீழ்ப்படிக்கணும், நான்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அது ஞானமுள்ள செயல் அல்ல. இது கட்டளையாக கொடுக்கிறார். ராஜாவுடைய கட்டளை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். பிகாஸ் ஹி ஹஸ் பவர். இந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் நம்ம உயிர் எடுக்கிற பவர் கிடையாது. ஆனால் அந்த காலத்து வாழ்ந்த ராஜாக்களுக்கு என்ன இருக்குது? உயிரை எடுத்துருவாங்க, கொன்றுவாங்க. நீ அவனுடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பி நாட் ஹேஸ்டி டு கோ அவுட் ஆஃப் ஹிஸ் சைட். அவருடைய சந்நிதியிலேருந்து கோச்சிக்கிட்டு போகிறது, சவுண்டு விட்டுட்டு போகிறது, சேரை தள்ளிட்டு போகிறது, கதவை டமால்னு தள்ளிட்டு போகிறது போனால் என்ன ஆகிடும்? வேலை போயிடும். கரெக்ட் தானேங்க? பாஸ்கிட்ட, நம்மளோட உயர் அதிகாரிகிட்ட, மேனேஜருக்குள்ள, மேலே உள்ளவங்க கையில் நம்ம ரஃபாக பிஹேவ் பண்ணுவோம், என்ன பண்ணோம்? வேலை போயிடும், பணம் போயிடும். பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானபடியெல்லாம் செய்வான். ஹீ இஸ் த கிங். ஆமேன். நீங்களும் நானும் கவலைப்பட வேணாம். நம்ம ராஜா பேர் இயேசு ராஜா. எத்தனை பேர் அவருக்கு அடங்க போகிறீங்க? நான் இப்போவே சல்யூட் போட்டுக்கினே இருப்பேன், வாழ்நாளெல்லாம் போடுவேன். ஆமேன். அவருடைய ராஜாவுடைய, நம்ம உலகத்தினுடைய ராஜாக்களும் நம்மை ஆள்பவர்கள் உண்டு. நம்மை ராஜாதி ராஜாவும் நம் மனதை ஆள்பவர் உண்டு. உலகத்து ராஜாக்கள் நம்ம கண் முன்னாடி நம்மளை ஆள்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்முடைய மனது என்கிற சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இயேசு மகாராஜா நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படி செய்கிறீர் என்று கேட்க யாருக்கும் என்ன இல்லையா? அதிகாரம் இல்லை. ஸோ ஒரு ஞானி அடங்குகிறான், ஒரு ஞானி கீழ்ப்படுகிறான், ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறான், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். He knows to obey. He has obedience. He has submissiveness. He is loyal. He is soft and tender before the king. அவன் அமைதியாக இருக்கிறான், மௌனமாக இருக்கிறான், ஞானமாய் நடந்து கொள்ளுகிறான், மென்மையாக நடந்து கொள்ளுகிறான், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். He knows to show respect. He doesn't show disrespect. மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ள மாட்டான். He is obeying the king. அவன் தன் ஆத்துமாவை நேசிக்கிறான். ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறவன் தன் ஆத்துமாவை நேசிக்கிறான். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா தான் உயிரை நேசிக்கிறான். ராஜாவுக்கு முன்பதாக மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. 5th verse சொல்லுகிறார், கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நிதானையும் அறியும். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஒரு தீங்கும் வராது. அவன் சேஃபாக இருக்கான். நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் நின்ன பிறகு தான் என்ன பண்ணோம்? இல்லை ட்ரெயின் பண்ணோம், ட்ரெயினில் ஏறணும். அப்புறமா ட்ரெயின் நின்ன பிறகு தான் ட்ரெயின் பண்ணோம், ட்ரெயினில் என்ன பண்ணோம்? இறங்கணும். அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணோம்? உக்காந்துக்கணும். உள்ளே போய் சீட்டில் உக்காந்துட்டோம், இல்லை சீட்டு கூட இல்லை, நிற்க தான் அடங்குது, உள்ளே போய் நின்ட்டோம். நம்ம வெளியே ட்ராக்கில் விழுந்துருவோம். விழுறவங்க லிஸ்ட்டில் நம்ம இருப்போம். விழுந்தவனை பற்றி கூட நமக்கு தெரியாது. அது போல் கற்பனையை கை கொண்டா வி ஆர் சேஃப். எந்த தீங்கையும் காண மாட்டோம். நிறைய கற்பனைகள் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஞானியின் இருதயம் காலத்தையும் நிதானையும் அறியும். இதுதாங்க டிசர்னிங் ஸ்பிரிட். ஞானிக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நியாயம் வரும், இந்த விஷயத்தில் என்ன நியாயம் கிடைக்கும் என்பதை பற்றி அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஞானம் இல்லாதவர்களுக்கு தான் நியாயம்லாம் நடக்காதுங்க, அது நாளைக்கு பார்த்துக்கலாம் காணுவேன், நாளைக்கு எல்லாம் அக்யூமுலேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டாக வரும், அன்றைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இன்றைக்கு என்னுடைய செயல் நாளைக்கு எனக்கு என்னத்தை கொடுக்கும் என்பதை தியானித்து அறிபவன் தான் இந்த ஞானி. இந்த செய்திக்கே நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன், ஹூ இஸ் லைக் த வைஸ் மேன். ஞானமுள்ள மனிதனை போன்றவன் யார் என்பதை நம்ம இன்றைக்கி தலைப்பாக வைத்து படித்து கொண்டுக்கிறோம். முதல் பகுதியில் ஞானம் உள்ளவன் யார், எப்படி இருப்பான் என்பதை ராஜா நமக்கு சொல்லி கொடுத்தார், கண்டினியூ பண்ணி கொண்டு வருகிறார். இதில் வைஸ் லிவிங் பற்றி சொல்கிறார். ஞானமுள்ள மனிதன் ஞானமாய் வாழ்கிறான், ஞானமாய் யோசிக்கிறான், ஞானமாய் நிதானிக்கிறான். He is predicting the future. He knows what will happen in the future in finance. He knows what things he has to face in the near future, in health, in wealth, in relationship, in family, in ministry, என் ஜீவியம், என் வாழ்க்கை, என் ஊழியம், என் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை நிதானித்து அறிகிறான். காலத்தை என்ன பண்ணுறான்? நிதானிக்கிறானா இல்லையா? ஆமாம். இப்போ வரத்துக்கு முன்னாடி என் பக்கத்தில் லஞ்ச் பேக் இருக்குது. இப்போலாம் நான் டெய்லி லஞ்ச் பேக்கோடு வருகிறேன். காலையிலே கட்டிட்டு போயிடுறாங்க பாஸ்டர் அம்மா.
நான் யோசிச்சு பார்ப்பேன், இதை வேற நான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. ஒரு மணி ஆகும்போது தான் எனக்கு தெரியுது. பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லாத இடத்துலலாம் அன்றைக்கி கார் ரிப்பேர் ஆகும்போது மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்துருக்கிறேன். தண்ணி மட்டும் தான் இருக்குது. அங்கே பார்த்தா என்ன இருக்குது கூட, லஞ்சு பார்க்குது. அப்பா சாப்பிட்டாச்சு. யூ நீட் டு பிளான். ஞானம் உள்ளவன் நிதானிப்பான். எத்தனை பேர் இன்றைக்கி ஞானத்தோட காலத்தை நிதானிக்க போகிறீங்க? எத்தனை பேர் நியாயத்தை நிதானிக்க போகிறீர்கள்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமையில் கை வைக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. நிறைய நேரத்தில் அது சொல்கிறத கேட்காம உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகள் சொல்கிறத கேட்குறோம்ப்பா. அப்பா நாங்கள் மிஸ்கால்குலேட் பண்ணுறோம். ஞானத்தை யோசிக்கவே மாட்டோம். ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டோம். ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டோம். நாளையை பற்றி யோசிக்க மாட்டோம். இந்த பணம் நாளைக்கு தேவைப்படுமே, இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கூட யூஸ் பண்ணிடுறோம். பணத்துலேயும் நாங்கள் விட்டுடுறோம், குணத்துலேயும் விட்டுடுறோம், வாழ்க்கையிலையும் விட்டுடுறோம், உறவுலையும் விட்டுடுறோம், பலத்துலேயும் விட்டுடுறோம். எங்களுக்கு ஞானத்தை நிதானிக்கக்கூடிய ஞானத்தை தாரும். நியாயத்தை நிதானிக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For every purpose there is time and judgment. எல்லாத்துக்குமே நேரம் இருக்கிறதா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. For every purpose, எல்லாவற்றுக்கும் ஞானம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. For every purpose there is a time. இன்றைக்கு நீங்களும் நானும் அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. There is every purpose. ஒரு விஷயத்துக்கும் ஒரு நியமம் இருக்கிறது. அந்த நியமத்தை பற்றின சஞ்சலம் மனிதனுக்கு இருக்கிறது. மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. கரெக்ட் தானே? நமக்கெல்லாம் ட்ரைனிங் என்ன தெரியுமா? கஷ்ட நேரத்துலையும் ரிலாக்ஸாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? கஷ்ட நேரத்துலையும் ரிலாக்ஸாக இருக்கணும். எப்படின்னு கேட்குறோம் பாருங்கள். நம்மளை வாக்கிங் போக சொல்கிறார் டாக்டர். ஏன் வாக்கிங் போனால் எதுக்கு நல்லது? ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்கு நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வாக்கிங் போகிறவராக இருக்கீங்க. இப்போ உங்கள் ஹார்ட் ரேட்டு கூடும், உங்கள் ஹார்ட் பீட்டு கூடும், படபடப்பு கூடும். டெய்லி வாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா முதல் நாள் போகும்போது ஒரு படபடப்பு இருந்துச்சு, அது நடக்கும்போது வராது. புரிஞ்சுங்க என்னதுங்க? 3 மாதம் நடக்கிறவராகிறீங்க, முதல் நாள் நடக்கும்போது பிபி ஏறிடும். ஆனாலும் விடாமல் நடந்து போயிருந்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு நடந்தாலும் என்ன ஏறாது? பிபி ஏறாது. அப்போ நடந்து போகிற தூரத்தில் எவ்வளோ பிபி ஏறுதோ, வீட்டில் உட்காந்துக்கிறீங்க கோபப்படுறீங்க, அப்போ பிபி ஏறுது. ஹார்ட்டு டென்ஷன் ஆகாது. இவர் நடந்து ஏற்கனவே பிபி ஏற்றி ட்ரைனிங் பண்ணி வச்சுக்கிறாருன்னு அது அடங்கிடும். இவர் நடக்காதவராக இருந்தாருன்னா ஹார்ட்னாவை எடுக்கும் அந்த டென்ஷன். இப்போ ஜாகிங் பண்ணுறவங்களுக்கு வரேன், அவர் டெய்லி ஜாகிங் பண்ணுறாரு, ஹார்ட் ரேட் நல்லா கூடுது, இவரோட ஹார்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கோபப்படும் போது ஹார்ட் கூடுனா கூட ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அதுக்கு தெரியும் இது தெரிஞ்ச ஓட்டம் தான், அதுக்காக தான் நடக்க சொல்கிறாங்க. ஆமேன். அதனால் இது ட்ரைனிங். இன்னும் நம்முடைய அத்லெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ஹில் மேலே ஹில் ஸ்டேஷனில் கொண்டு போய் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், அப்போ ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் நிறைய வரும், ஹார்ட்டு எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும். அங்கே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, இந்த ஸ்பீடை அங்கே பண்ண வச்சுருவாங்க. பண்ணிட்டு ஒரு 3 மாதம் அங்கே ட்ரைனிங்ட்டு கீழே இங்கே இறங்கி வந்தார்னா பயங்கரமாக எஃபர்ட் போட்டாலும் ஹார்ட் டென்ஷன் ஆகாது. ஏன்னா அந்த ட்ரைனிங் என்ன பண்ணிட்டாரு, அங்கே எடுத்துட்டார். அப்போ ஆண்டவருடைய வசனம் இப்போ நம்ம வரேன், எல்லாத்துலேயும் சஞ்சலம், தூங்கி எழுந்ததும் சஞ்சலம், தண்ணி வரலனா சஞ்சலம், வண்டி பஞ்சர் ஆகிட்டா சஞ்சலம், இன்னொன்று சொல்லிட்டா சும்மாவே சஞ்சலம். நான் காலையில் இருந்ததுமே டென்ஷனாக இருப்பேன் பாஸ்டர். நான் காலையிலலாம் என்ன இருக்கோ எனக்குள்ளே என்ன இருக்குது, கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். நீங்கன்னா அதான் சஞ்சலம். இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இது உண்டு தான். இதயமே நீ என்ன பண்ணு. இப்போ இந்த ஜாகிங் போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஓடுறேன் தான், ஆனால் ஹார்ட் நீ என்ன பண்ணு, என் மகனே ஹார்ட்டே நீ பத்திரமா இரு. வாக்கிங் போகிறவர் சொல்கிறேன், நான் வாக்கிங் போகிறேன், என் மகனே ஹார்ட்டை நீ பத்திரமா இரு. சஞ்சலம் வரும்போது உங்கள் ஹார்ட் என்ன பண்ணணும்? சஞ்சலம்லாம் அப்படி தான், நான் அனுபவிக்கணும், நான் தாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்டியானிட்டி நமக்கு சொல்லித்தருது. கர்த்தர் எல்லா உபத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ சஞ்சலத்தின் நடுவில் கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்க? ப்ரே பண்ணுவாங்க. ஆமாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதான், ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்னும்போது உங்கள் ஹார்ட் என்ன பண்ணும்? நார்மல் ஆகிடும். ஆமென். சஞ்சலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இட்ஸ் அ மிசரி அப்பான் மேன். மேன் ஹஸ் காட் கிரேட் மிசரி. ஏன்னா என்ன நடக்கும் என்று தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லத்தக்கவன் யாருமே இல்லை. மரண நாள் பற்றி அவனுக்கு சொல்லுவதற்கு யாரும் இல்லை.
ஆமென். 8ஆம் வசனத்தில் சொல்கிற, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒருவனுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. டெத் டேவை சொல்வதற்கு ஆள் இல்லை. போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கத்தனம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆக இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு கிளியரான இன்சைட் நமக்கு தருகிறார். ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. என்ன பாஸ்டர் ஞானம்னா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். we need to have God. இன்னைக்கு மார்னிங் டிவோஷன்ல, என் மகனே என் மகளே நீ வந்திருக்கிறாய், உன் கர்த்தர் எங்கே? அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னோடு இருப்பதினால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு இருப்பதினால் தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினால் தான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். நமக்கு முன்னாடி ஒரு மதில் இருக்குன்னு வைங்க. அப்பா, இந்த மதில் வேறு ஏறணுமா? இன்றைக்கி எங்கெங்க மதில் இருக்குது நமக்குலாம்? நம்ம முன்னாடி படிக்கட்டு தான் இருக்குது. கடைக்கு போனால் என்ன இருக்குது? படிக்கட்டு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் படிக்கட்டு. கரெக்ட் தானேப்பா? வீட்டுக்கு போனால் படிக்கட்டு. சர்ச்சுக்கு ஏறி வந்தால் படிக்கட்டு. இதை ஒரு மதிலாக வச்சுப்போம். ஐயோ, ஒரு லிஃப்டாவது போட்டு வச்சுருக்கலாமே அப்படின்னு ஏறுறோம். இப்போ மனசு என்ன சொல்லும்? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இல்லை, முதல்ல மதிலுக்கு வரலாம். தாவீது முன்னாடி படிக்கட்டு இருந்தால் என்ன சொல்லுவார்? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. சேனைக்குள் பாய்வேன். பாருங்க, ஜூவிஷ் கல்ச்சரில் அவங்க பண்ணுற ஃபைட்டில் உங்கள் தாவீது ராஜா எதிர்க்க பெலிஸ்தருடைய படை வருதுன்னு வைங்களேன், தாவீது நீவா நாவான்னு சண்டை போடுறவர் கிடையாது. தாவீது ஓடி வந்து எகிரி ஜம்ப் பண்ணி அந்த மிலிட்ரிக்குள்ளே குதிப்பார். 100 பேருக்குள்ளே ஒரு தாவீது குதிப்பார். வருவாரா? நம்ம நினைப்போம் உள்ள குதிச்ச தாவீது பஞ்சு ஆக போறாரு. பஞ்சாக மாட்டார். யாரால தாவுறாரு? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து பேட்டிலுக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் அடிப்பார் பாருங்க. 100 பேர் செத்து போயிருப்பான். அவங்களுடைய மிலிட்ரி 2 உடையும். எந்த பவரில்? உம்மாலே. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் 100 பிரச்சனை ஒன்றா வந்தால் கூட நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். இன்றைக்கி 5 பிரச்சனை எதிரடியாக வந்திருக்கீங்களா? 5 ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுதான் ஞானம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், என்னை விடுவிக்க கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் இதை எடுக்க போறீங்க? எஸ், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மாலே ஞானம் சொல்லுகிறது, கர்த்தராலே. சரீர பலவீனத்தை சொல்லுங்க. சரீர பலவீனத்தை கர்த்தராலே. சொல்ல மாட்டீங்களா? சரீர பலவீனத்தை கர்த்தராலே மேற்கொள்வேன். பண கஷ்டத்தை சொல்லுங்க. பண கஷ்டத்தை கர்த்தராலே ஜெயிப்பேன். மன கஷ்டத்தை கர்த்தராலே தாங்குவேன். உடல் கஷ்டத்தை கர்த்தராலே ஜெயிப்பேன். உறவு கஷ்டத்தை கர்த்தராலே சால்வ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம், சத்துருக்கள் சொல்லுங்க. சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய உதவியோடு ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா ஒரு ஞானி. 40 நாள் இஸ்ரவேலரை ஆண்டவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். மனுஷன் தனக்குத்தானே கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. ஒரு ரகசியத்தை சொன்னார். மனிதன் மனிதனை ஆளக்கூடாது. என்னதுங்க? மனிதனை கர்த்தர் தான் ஆள வேண்டும். ஆளுகை செய்யும் ஆவி யானவரே. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அப்போ ஆள்றாங்களையா? கேடு உண்டாக ஆளுகிறான். சாலமோன் ஞானி சொன்னார். ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது சங்கீதம் 128 நீங்கள் யோசிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அப்போனா அந்த மனிதனை ஆளுகிறவர் யார்? கர்த்தர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, உன் மனைவியின் வீட்டவர்களின் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். கர்த்தர், அந்த மனுஷன், அவன் ஒய்ஃபு, உன் பிள்ளைகள், இதுதான். அப்போ இந்த மனுஷனை ஆள்றதுக்கு ஒரு ராஜா இருக்கிறான்னா அந்த ராஜா தனக்கு கேடு உண்டாக ஆளுகிறான். மனிதர்களை ஆள பிறந்தவர், மனிதர்களை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர ஒரே ஒரு ராஜா தான் உண்டு. அவர் பெயர் இயேசு. இதை சாலமோன் ராஜா சொல்லியிருக்கார். சக்ஸஸ்ஃபுல் கிங். 40 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாதபடி ஆட்சி புரிந்தார். சண்டை கூட போடல. தாவீது கத்தி தூக்கி உலகத்தை மிரட்டி ராஜாவானாருங்க. சாலமோன் புத்தி தூக்கி உலகத்தை மிரட்டினான். யாரும் அவன் கூட சண்டை போட கூட வரல. தாவீதை பார்த்து பயந்தாங்க, ஏன்னா அவர் கத்தி தூக்குனார். சாலமோனை போட்டு பார்த்து பயந்தாங்க, அவர் கத்தியே தூக்கலை. சாலமோனோட காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. யாராவது சாலமோன் கூட சண்டைக்கு வந்தாங்களா? காம்ப்ரமைஸ் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாலமோன் நீ எனக்கு மருமகன் ஆயிடு. 1000 திருமணங்கள் செய்தான். ஞானத்தினாலே ஆட்சி
செய்தான். அப்படிலாம் நான் பண்ணோன்னு பண்ணதுனால அவரை ஞானி என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த ஞானி தான் சொன்னான், மனிதன் வேறொரு மனிதனை ஆளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயே. ஸோ பரிசுத்த சாலமோன் ராஜா வாழ்ந்த காலத்தில் எந்த துன்மார்க்கன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் வந்தான் என்று தெரியவில்லை. எப்படி போய் வந்தான் எனக்கு தெரியல. இது சாலமோன் ராஜா எழுதின இந்த பார்ட்டில் எப்படி இதை நமக்கு விளக்குகிறார் என்று தெரியவில்லை. ஆமேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. யார் போவாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு? ஆசாரியர்கள் போவாங்க. ஆசாரியர்கள், லேவியர் கூட போக மாட்டாங்க. ஆசாரியர்கள், ஆரோன் வழியில் ஃபேமிலியில் பிறந்தவர்கள். 3 ஆசாரியர்கள் காலையில் போவாங்க. ஒரு ஆசாரியர் போய் குத்து விளக்கு உள்ள கருந்திரிகளெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து எண்ணெய் புதிதாய் இடித்து பிழிந்த ஒலிவெண்ணெய் ஊற்றிட்டு வருவார். இன்னொரு ஆசாரியர் போய் சமூகத்து அப்பங்களை எல்லாம் எடுத்துட்டு சுட சுட சமூகத்து அப்பத்தை வைப்பார். இன்னொரு ஆசாரியர் மகா பரிசுத்தத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் உள்ள திரைச்சிலைக்கு முன்பதாக இருக்கிற தூபபீடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? ப்ரேயர் பண்ணுவார். இதுக்குள்ளே துன்மார்க்கன் போக முடியுமா? போனால் செத்துருவான். ஆனால் சாலமோன் ராஜா எங்கேயோ ஐடென்டிஃபை பண்ணார், யாரோ ஒரு கெட்டவனும் அது உள்ளே போயிட்டு வந்திருக்கான், பாவம் பண்ணவனும் போயிட்டு வந்து இருக்கிறான். அதனால் என்னன்னா அவன் இறந்து போய்விட்டானா. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்போனா என்ன அர்த்தம்? ஹோலி காட் கூட மோதினார்கள். ஹோலி காட் கூட ஹோலி காடையே போய் பார்த்துட்டாங்க. நான் தப்பு பண்ண அவரையே பார்த்தேன் என்று சொன்னார்களா? அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேர் நோ போர். அவர்கள் துணிகரம் கொண்டிருந்தார்கள், பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருந்தார்கள். 100 தரம் பாவம் செய்தும் இந்த பாவி, ராஜாவினால் சொல்லப்படுகிற இந்த பாவி 100 தரம் பாவம் செய்து நீடித்து வாழ்ந்தான். தேவனுக்கு முன்பதாக பயப்படுவர்கள் நீடித்து வாழ்வார்கள். அந்த பாவி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று ராஜா சொல்லுகிறார். ஞானமுள்ள மனிதன் பாவத்தை விட்டு விடுவான், பாவத்தை கண்டு பயப்படுவான், பாவியை காப்பாற்ற வந்த தேவனுடைய பாதத்தில் விழுந்து விடுவான். துன்மார்க்கரோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பதாக பயப்படாதிருக்கிறதினால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ஆக ஞானம் இல்லாதவன் துன்மார்க்கமாய் நடப்பான், அவன் வாழ்நாள் நீடிக்காது. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கு வரும், நீதிமான்களுடைய கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கனுக்கும் வரும். இதுவும் மாயையே என்று சொல்கிறான் ராஜா. ஆக மாயை. கெட்டவங்களுக்கு நல்லது வருதுங்க, நல்லவங்களுக்கு கெட்டது வருது. சொல்கிறத கேட்டிருக்குமா? திஸ் இஸ் கிங் சாலமன்ஸ் ஓன் ஃபிலாசபி. மறந்துடுறீங்க, கர்த்தர் நல்லவனை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், நம்முடைய கரங்களிலே நாம் நன்மை செய்ய வேண்டும், கர்த்தர் விரும்புகிறார். நன்மையும் கிருபையும் கர்த்தர் செய்கிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த ராஜா தன்னுடைய ஓன் ஃபிலாசபியில் தன்னுடைய 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், களிப்பை புகழ்ந்தாராம், புசிப்பையும் குடிப்பையும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. ஸோ நீ கஷ்டப்படு, சாப்பிடு, குடி, அவ்வளோதான். கூப் காவோ கூப் பியோ, கூப் காம் கரோ. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் சார் அதான் சொன்னார், கூப் காவோ கூப் பியோ கூப் படோ. நல்லா படி, நல்லா குடி, நல்லா சாப்பிடு, நல்லா படி, நல்லா குடி. அவர் தண்ணி குடிக்க தான் சொன்னார் லஞ்ச் டைமில். நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணி குடி, அப்புறம் என்ன பண்ணு, படி. ஆமாம், இதுதான் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி என்று ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியில் செய்யும் வேலைகளை பார்க்கும் மனதை செலுத்தின போது. இப்போ நைட் ஷிஃப்ட் பீப்புளை பற்றி ராஜா பார்த்துட்டார். நம்ம ஐடி பீப்புளெலாம் டேயில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எப்போ பண்ணுவாங்க? நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பிரகாசமான ஒளி போட்டு நைட்டு. நம்மலாம் மதியம் 1 மணிக்கு சாப்பிட போனால் அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிட போவாங்க? நைட்டு 1 மணிக்கு சாப்பிட போவாங்க. நம்மளாம் சாயந்தரம் 4 மணிக்கு டீ குடிக்க போனால் அவங்க எப்போ 4 மணிக்கு டீ குடிப்பாங்க? சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. பிரெட் ஆம்லேட்லாம் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. இப்படி போகும்போது அதையும் பார்த்தாராம். இரவிலே வேலை செய்கிறவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கும் என் மனதை செலுத்தின போது. நம்ம ராஜா ஆலயத்தை 7 வருஷத்தில் கட்டியிருக்காரு. அப்போனா 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களாம்.
3 ஷிஃப்ட்டு. அப்போ நைட் ஷிஃப்ட்டாக நடந்துக்குது. சாலமோன் ராஜா ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவன் என்ன பண்ணுறான்? நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான். இந்த நைட் ஷிஃப்ட் வேலையிலும் கூட நிம்மதி இல்லை. ஆமேன். நான் கவனித்து பார்த்தபோது சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் 24 மணி நேரம் வேலை செய்யுது. எத்தனை பேருக்கு தெரியும்? அது நம்ம சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். சூரியன் இருள் ஆவதே இல்லை, அது அங்கே தான் இருக்குது. பூமி தான் சுற்றுது. பூமி சூரியனுக்கு எதிர்க்க வந்தால் அந்த ஊரில் என்னது? இருட்டு. இப்போ சூரியனுக்கு எவ்வளோ நேரம் ஷிஃப்ட்டு கொடுத்தாரு? 24 மணி நேரம் ஷிஃப்ட். சந்திரனுக்கும் 24 மணி நேரம் ஷிஃப்ட்டு. நட்சத்திரத்துக்கும் 24 மணி நேரம் ஷிஃப்ட்டு. கடலுக்கு நைட் டைம், கடல் தூங்குது. அப்படியா? நைட்டில் கூட என்ன பண்ணோம்? அலைகள் ஓய்வது இல்லை. காற்று 24 மணி நேரம். ஆனால் மனுஷன் இரவிலே தூங்க வேண்டும். கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மணி நேரம் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி. ஆனால் நமக்கு நைட் ஷிஃப்ட்டு கிடையாது. தூங்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதையும் ஞானி போய் பார்த்தாராம், அவருக்கு புரியவில்லையாம். காட்ஸ் திங்ஸ், காட்ஸ் இன்டெலிஜென்ஸ் வி ஆர் ஸ்டில் ஸ்டடியிங். ஆமேன். நம் தேவனுடைய ஞானம் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. இன்றைக்கு ஞானம் உன்னை வரவேற்கிறது என் மகனே. இன்றைக்கு ஞானம் உன்னை வரவேற்கிறது என் மகளே. நீ ஞானியாய் மாறுவாயா என்று கர்த்தர் விரும்புகிறார். கொஹலத் என்று சொல்லுகிற, சபோபதேசக் என்று சொல்லுகிற இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலே ஞானத்தின் வழியில் வருகிற மிக முக்கியமான காரியங்களை அவர் சொன்னார். ஞானம் என்பது பல காம்ப்ளெக்ஸான விஷயங்களை உனக்கு சால்வ் பண்ணும். ஞானம் என்பது உன்னை ஹோப்லெஸ்னஸ்லேருந்து ஹோப் நேராக கொண்டு போகும். ஞானம் என்பது வருகிற நியாயத்தை பற்றி உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஞானம் என்பது உன்னுடைய அறிவு ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஞானம் என்பது நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி, ராஜாவுக்கு கீழ்ப்படி என்று சொல்லும். ஞானம் என்பது உன்னுடைய தகுதிக்கு மீறி, உன்னுடைய பலத்துக்கு மீறி உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த ஞானம் சொல்லுகிறது, வருங்காலம் உன் கையில் இல்லை, ஆனால் வருங்காலம் உன் கர்த்தர் கையிலே இருக்கிறது. அதனால் நீ கர்த்தர் பக்கம் சாய்ந்து கொள் என்பதை ஞானம்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் என்பது ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு, நியாயம் என்று ஒன்று உண்டு. அதை நீ நிதானித்தறிந்து அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. இந்த ஞானம்தான் இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிற உணவை சந்தோஷமாய் சாப்பிடு, உன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை சந்தோஷமாய் குடி. இன்றைய நாள் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு சந்தோஷமாய் வாழு என்பதை ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை காட்டிலும் சூரியனுக்கு கீழே வேற மகிழ்ச்சி இல்லை, இன்றைய நாளை நீ வாழ்வதுதான் என்று சொல்லுகிறது. இந்த ஞானம் கிடைத்த போது நம் முகம் பிரகாசம் அடைகிறது, தெளிவு உண்டாகிறது. தேவனுடைய ஞானம் நமக்கு வருகிறது. இந்த ஞானத்தில் வாழ்கிற ஒரு வழி, இந்த ஞானத்துக்கு சரண்டராகிற ஒரு வழி, ஞானம்தான் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறது, சீர்படுத்துகிறது என்று நாம் கண்டுகிற வழி நம்மை மகிழ்ச்சிக்கு நேராக நடத்துகிறது. நம்ம சேமன் முடிக்க போகிறோம். ஞானத்தின் வழியில் வந்தால் மகிழ்ச்சி, ஞானத்தின் வழியில் வந்தால் வருங்காலம், ஞானத்தின் வழியில் வந்தால் நியாயத்துக்கு தப்பிக்கலாம். அந்த ஞானத்துக்கு ஒரு பேர் உண்டு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, ஞானம் என்பது ஒரு நபர். Wisdom is a person. Who is that person? Jesus is that person. இயேசுக்கு தான் ஞானம் என்று பெயர். வாங்கல நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஷீரா காதா லாபா ராதா லாபா ஷே தேரே கே தேரே போதிரா லாதா ரா காதா. வாங்க கர்த்தரை நம்மை ஆராதிக்கலாம். ஓ ரீதா லாபா ஷாரா பாகாதார். கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக, கர்த்தர் நடத்துகிற ஞானத்தின் வழிக்காக தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, இன்றைக்கு நீ சொன்ன ஞானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், எங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம். சாலமோன் ராஜா சொல்லிக் கொடுத்தவைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால், இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி சாலமோன் ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருச்சபையை நாம் அர்ப்பணிப்போமா? விஸ்டம், திஸ் இஸ் காட்ஸ் விஸ்டம், திஸ் இஸ் காட்ஸ் விஸ்டம். கர்த்தருக்கு நாம் சரண்டர் ஆக வேண்டும் என்பதை சாலமோன் ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ,
தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தரை அப்படியே துதித்து கொண்டு இருக்கலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். திருச்சபையை இன்றைக்கு ஞானி நம்மோடு பேசினார். We need to depend upon wisdom. ஞானம் என்கிற இந்த கேரக்டர், ஞானம் என்கிற இந்த கிருபை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஞானம் தான் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அந்த ஞானத்தை அளவில்லாமல் கர்த்தர் பொழியும்படி ஜெபிக்கலாமா? 2026ஆம் ஆண்டு வரை வந்திருக்கிறோம். உணர்ச்சி உள்ளவன் என்கிற பெயர், உணர்ச்சி வசப்படுகிறவள் என்கிற பெயர், சண்டை போடுகிறவன், பணக்காரன், அறிவாளி என்கிற எல்லாம் பெயர் வாங்கினோம். என்றைக்கு ஞானம் உள்ளவன் என்கிற பெயர். ராஜா தோங்குகிறான், ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவனே உனக்கு ஒப்பானவன் யார்? ஐயா, நானும் ஞானம் உள்ளவன் ஆக போகிறேன். தென் ஃபியர் காட். கர்த்தருக்கு பயப்படு. ஓ ரே 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 ஹே டாடி, அந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும். வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, உம் சத்தத்துக்கு கட்டுப்பட்டு, பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் என்று ஞானி சொல்கிறது போல நாங்கள் தான் அந்த ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவர்களாய் எங்களை மாற்றும். எங்களையும் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும். இந்த ஞானம் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இந்த ஞானம் எங்களை வாழ வைக்கும். இந்த ஞானம் எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தரும். இந்த ஞானத்தை எங்கள் தலைகள் மீது நீர் கொடுத்தபடியால் நன்றி. இயேசு என்கிற ஞானத்தை எங்களுக்கு என ஏற்றுக்கொள்கிறோம். வழிநடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.